மீன் வாங்கியாச்சுங்க. அதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே சொல்லலைன்னா அவங்க பீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தடிமனாக போட்டுறாங்க. குழம்புக்கு வேணால் அப்படி பீஸ் வந்து நல்லாயிருக்குங்க. பட்டு பொரிக்கிறதுக்கு அதாவது ரோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் வந்து நைஸாக கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து மெல்லிசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த மசாலா போட்டு காரம்லாம் நல்லா பிடிக்கும். அதை சொல்கிறதுக்காக நாங்கள் அவங்க பக்கத்தில் நின்று சொல்லும்போது அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் நண்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த பெரிய மீன் அங்கே ஒரு கத்தி மட்டும் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து நல்ல பெரிய மீன் தான். துண்டு வந்து நான் கொஞ்சம் நைஸாக போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நின்றுட்டுருந்தேன். அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டிடும் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துங்க. மசாலாவும் பிரட்டியாச்சு. மசாலா பிரட்டி வச்சதும் உடனே முன்னாடிலாங்க மொத்தமாக ஒன் ஷாட்டில் அப்படியே பொரித்து எடுத்துடுறது. அடுத்தடுத்து எல்லோரும் சாப்பிடு. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிட்றதால யார் சாப்பிட போகிறாங்களோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எண்ணெயை நம்ம அடுப்பில் வச்சுருப்போம் இல்லையா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்காக பொரித்து கொடுக்குறது. அப்படி தான் இப்போ கொஞ்சம் மாறியாச்சு. முன்னெல்லாம் மொத்தமாக பொரிச்சிட்டா எல்லோரும் ஒரு நேரத்தில் சாப்பிட்றாங்க. இப்போ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்றதால அவங்களுக்கு சூடாக பொரித்து கொடுக்குற மாதிரி இப்போ ஐடியா பண்ணி அடிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.